ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜெல்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை இந்த ஜெல்லியை லாபமாக எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மளிகை கடையோ பெட்டி கடையோ எந்த மாதிரியான ஒரு ஷாப்லேயுமே இந்த மாதிரி ஜெல்லி மிட்டாயை வந்து நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அன்றைக்கி இது வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகுது. மக்கள் வந்து அதிகமாக அந்த ஜெல்லி மிட்டாயை வந்து விரும்புதாங்க. சரியா, இந்த ஜெல்லி பிஸ்னஸில் என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் வந்து ஜெல்லி பிஸ்னஸ் எடுத்து எப்படி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கடைக்காரங்க வந்து இப்போ நான் வந்து கடை வச்சுருக்கேன், நான் வந்து நேரடியாக இதில் வாங்கி லாபமாக விற்றுருவேன். பிஸ்னஸாக பண்ணுறவங்க என்னென்ன ஸ்டெப்பு பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் டைரெக்டாக ஜெல்லியை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி பாட்டில் போட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. சரியா, அதை நான் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லித்தர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நமக்கு வந்து 1/2 கிலோ ஜெல்லி. சரியா, இந்த 1/2 கிலோ ஜெல்லி வாங்கியிருக்கேன். இந்த 1/2 கிலோ ஜெல்லி எங்கே வாங்கியிருக்கேன்னா, நம்ம வந்து சென்னையில் ஸ்டேஷ்னரி வீடு அண்டு கடைக்கு ஸ்டேஷ்னரின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த கடை பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்குது. சரியா, இது வந்து 1/2 கிலோ. இதோட ரேட் வந்து 75 ரூபா ஹோல்சேல் ரேட். சரியா, எனக்கு வந்து 75 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. இது நமக்கு எப்படி வந்துச்சு, இது வந்து சென்னையில் உள்ளது. எப்படி சார் நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்டால், நம்ம வந்து இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் சொன்னோம்னா, அங்கே ஸ்டேஷ்னரி கடைக்கு தேவையான ஸ்க்ரப்பு, அது நோட்டு புக்கு எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட சொல்லுவேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா. அவங்க பக்கத்தில் தான் இந்த மாதிரியான கடைகள் நிறைய இருக்குது. எது வேணுமோ சொல்ல கரெக்டாக வாங்கி அந்த பார்சல் கூட சேர்த்து போட்டுருவாங்க. இது நமக்கு நல்லா லாபமானது. ப்ளஸ் இலந்தப்பழ அட்டை, 1 ரூபாய் இலந்தப்பழ அட்டையில் 5 ரூபா கிடைக்கும். சென்னையில் வாங்கினா 2 ரூபாய் இலந்தப்பழ அட்டையில் வந்து நமக்கு வந்து ஒரு அட்டைக்கு வந்து 8 ரூபா கிடைக்கும். சாரி, 9 ரூபா கிடைக்கும். 2 ரூபாய் இலந்தப்பழ அட்டை 15 ரூபா போடுவாங்க, 24 ரூபா இருக்கும். 1 ரூபா அட்டை வந்து 7 ரூபா போடுவாங்க, 12 ரூபா இருக்கும். இந்த மாதிரியான நிறைய லாபமான ஐட்டத்தை வந்து அவங்கள்ட்ட சொல்லி அப்படி வாங்கிக்கிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேஷ்னரி வாங்கிட்டு அடுத்தால இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி போடுங்கன்னாச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து வந்து இப்போ நான் இது என்ன சொல்ல போறேன்னா, இது வந்து 1/2 கிலோ 75 ரூபா. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஓரளவு எல்லா ஊர்லேயும் நீங்கள் வாங்கி கடையில் வித்துட்டு இருப்பீங்க. கடைக்காரங்க பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டோட ஹெட் ஹோல்சேல் கடையில் 45 ரூபா. சரியா, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அடுத்த ஏரியாவுக்கு வரும்போது இது வந்து 50 ரூபா. 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிற வியாபாரிங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பக்கத்துலோடி உள்ள வியாபாரி வந்து 45 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்றுக்கிடுவாங்க. சரியா, இப்போ இது எப்படி, இதில் என்ன சார் லாபம், 45 ரூபாய்க்கு போடுறாங்க, 60 ரூபாய் கடைக்கு, இது வந்து 75 ரூபா அப்படின்னு நினைக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து குவான்டிட்டி நிறைய இருக்கும். சரி, நான் இப்போ லைவாக உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பிரித்து காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது வந்து நமக்கு வந்து போன வாரம் நம்ம கடையில் விற்ற, அதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கடையில் விற்ற ஜெல்லி. சரியா, இது வந்து ஸ்கொயர் ஷேப் ஜெல்லி, ஆனால் சைஸ் வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. சரியா, இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிடுவாங்க. சரியா, இப்படி எனக்கு ஸ்கொயரில் இருக்கணும், இது வந்து ரொம்ப சின்ன ஷேப்பு. இதுவுமே 50 ரூபாய்க்கு வாங்கி 60 ரூபாய்க்கு விற்கிற அதே குவான்டிட்டி தான் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து இன்னைக்கு வந்திருக்க ஹார்ட் ஜெல்லி, நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில் வந்துருக்குது. இது வந்து ஹார்ட் ஷேப். சரியா, நீங்கள் வந்து இவங்ககிட்ட வந்து இதில் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கும். இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட் இன்னும் பேசும்போது உங்கள் கிலோவுக்கு 10 ரூபா குறையும். நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஹார்ட் வேணுமா ஹார்ட் வாங்கலாம், ஸ்கொயர் வேணும்னா ஸ்கொயர் வாங்கிடலாம். இந்த பாட்டில் வந்து ஒரு பாட்டில் வந்து 4 ரூபா 50 பைசாலேருந்து 6 ரூபாய்க்கு உள்ளதான் இருக்கும். அதுக்கு மேலே போகாத ரேட்டு. அப்படி வாங்கி ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேயா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லா ஜெல்லியையும் விரித்து வச்சாச்சு. சரியா, இப்போ 10 10ஆக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ, ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஜெல்லி இருக்குன்னா 140 ஜெல்லி இருக்குது. சரியா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி மளிகை கடைக்கு வாங்கி சேல்ஸ் பண்ணுறதா இருந்தால் 75 ரூபா முதலீட்டில் உங்களுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் கிடச்சிடும், 140 ரூபா கிடச்சிருது. சரியா, இப்போ டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் பார்த்தா ஒரு 5 ரூபா கட் ஆகும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை வந்து ஆல்மோஸ்ட் சென்னையில் இருக்க எல்லாருக்கும் இது தெரியும், வெளியூர்காரங்களுக்கு இது தெரிய கஷ்டம். இது வந்து ஹோல்சேலில் இப்படி கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியாது. சென்னையில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியலைன்னா போய் பார்த்து வாங்கிக்காங்க. சரிங்களா, இப்போ இதை நீங்கள் சேல்ஸாக கொண்டு வர போறீங்க அப்படின்னா இந்த ஜெல்லியோட சைஸ் வந்து பெருசு. ஓகேங்களா, நல்ல பெருசாக இருக்கும். இந்த ஜெல்லியோட சைஸ் வந்து சின்னது. சரியா, இதை வந்து இந்த சைஸ்ல இந்த சைஸ்க்கு மாத்தணும்னா
இவங்ககிட்ட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க சின்னதாக, சரியா? அதே மாதிரி ஹோல்சேலில் உங்களுக்கு நிறைய கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் அதை தான் இந்த மாதிரி ஜாரில் போட்டு சேல்ஸ் பண்ணும் போச்சுல கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸை பிக்கப் பண்ணலாம். இப்போ 140 பீஸ் வந்திருக்கு, சரியா? அதாவது 2 ஜாருக்கு மேலே கணக்கு, 2 ஜாருக்கு மேலே கணக்கு வச்சுக்காங்க. நீங்கள் 45 ரூபா போட்டால் இதுவே 90 ரூபாய் ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ எனக்கு ஒரு பேக்கெட் வாங்கினாலும் அவங்க 75 ரூபா தான் போடுவாங்க, சரியா? சாதாரண வீட்டால் வாங்கினாலே 75 ரூபா தான் போடுவாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வாங்க முச்சுல, நிறையா வாங்க முச்சுல சாலிடாக நீங்கள் வந்து 65 ரூபாய்க்கு வாங்கிடலாம். இந்த மாதிரி ஜெல்லியை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலுக்கு மாற்றி சேல்ஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம். அப்படி உங்களுக்கு இது பிக்கப் ஆகி போகிறப்ப நீங்கள் அப்புறம் வந்து ஃபியூச்சரில் இதை நீங்களே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரியா? இதை நீங்களே பண்ணி ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிங்கிள் ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரெடி பண்ண முடியாது. இப்போ ரெடி பண்ணுறது ஒரு ஆள், பேக்கிங்கு, அப்புறம் எல்லாம் அந்த பாக்ஸ் வாங்க போகணும், நிறைய அது வந்து மொத்தமாக வரும்போச்சுல உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைட் ஆயிரும். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது மளிகை கடை வச்சுருந்தா இந்த மாதிரி ஜல்லியை வந்து கேஜியில் வாங்கி சேல்ஸ் பண்ணலாங்கிறது தெரியுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக லிங்க்கில் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.